காட்டின் ஆழத்தில் மனிதர்கள் அடியெடுத்து வைக்காத ஒரு உலகம் இருந்தது. அந்த உலகத்தில் ஒரு சிறிய குடிசை மட்டும். அந்த குடிசையில் 3 உயிர்கள், அப்பா, அம்மா மற்றும் ஒரு சிறிய பையன் கரண். அவர்களுக்கு உலகம் தெரியாது, நகரம் தெரியாது, பணம் என்ன என்பதும் தெரியாது. அவர்கள் அறிந்தது ஒன்று மட்டும், வாழ வேண்டும். காலை எழுந்தவுடன் அப்பா காடுக்குள் போவார், அம்மா பழங்களை சேகரிப்பார். சில சமயம் அவர்கள் இருவரும் சேர்ந்து வேட்டையாடுவார்கள். கரண் அவர்களை பார்த்து வளர்ந்தான். அவன் கண்களில் பயம் இல்லை, ஆனால் அந்த காட்டின் அமைதியில் ஒரு மறைந்த அபாயம் இருந்தது. ஒரு நாள் அப்பா அம்மா வழக்கம் போல் காட்டுக்குள் சென்றார்கள். நீ இங்கேயே இரு, நாங்கள் சீக்கிரம் திரும்பி வருவோம் என்று சொல்லி. கரண் தலையசைத்தான். அவன் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தான். அவர்கள் மரங்களுக்குள் மறைந்தார்கள். அவன் தனியாக இருந்தான். மாலை ஆனது, பறவைகள் அமைதியாகின, காடு இருளாக மாறியது. கரண் கதவின் அருகே உட்கார்ந்தான். அவன் கண்கள் பாதையை பார்த்து கொண்டே இருந்தது. அவர்கள் இப்போ வருவார்கள் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவர்கள் வரவில்லை. காலை பசி அவனை எழுப்பியது, பயம் அவனை தள்ளியது. அவன் காட்டுக்குள் நடந்தான். அவன் ஓடினான், அவன் அழுதான், அவன் தேடினான். அந்த நேரத்தில் அவன் கண்கள் ஒரு இடத்தில் நின்றது. அவன் மூச்சு நின்றது. அவன் உலகம் உடைந்தது. அவன் அப்பா அம்மா நிலத்தில் அசைவின்றி கிடந்தார்கள். அவர்களின் அருகில் பாதம் தடங்கள். ஒரு காட்டுமிருகம் அவர்களை உயிருடன் விடவில்லை. கரண் தரையில் விழுந்தான். அவன் கத்தினான், அவன் அழுதான். ஆனால் அந்த காடு அவனது குரலை கூட திரும்பிக் கொடுக்கவில்லை. அவன் திரும்பி வந்தான். அந்த குடிசை இப்போது வெறுமை. அந்த இடத்தில் நினைவுகள் மட்டும். அவன் அமர்ந்தான். அவன் பேசவில்லை. அவன் அழுதான். நாள் கடந்து போனது, இரவு கடந்து போனது. ஆனால் அவனது மனதில் இருந்த வலி மட்டும் குறையவில்லை. அவன் புரிந்து கொண்டான், இப்போது அவன் மட்டும்தான். பசி அது அவனை கற்றுக் கொடுத்தது. அவன் பழங்களை தேடினான். முதலில் தவறுகள் செய்தான். சில பழங்கள் கசப்பாக இருந்தது, சில பழங்கள் அவனை வலிக்க வைத்தது. ஆனால் அவன் கற்றுக்கொண்டான். அவன் மீன் பிடிக்க கற்றுக்கொண்டான். அவன் தண்ணீர் தேட கற்றுக்கொண்டான். அவன் உயிர் வாழ கற்றுக்கொண்டான். ஒரு நாள் அவன் மண்ணை பார்த்தான். அவன் நினைத்தான், இதுதான் என் வாழ்க்கை. அவன் சிறிய இடத்தை சுத்தம் செய்தான். அவன் விதைகள் போட்டான். மழை விழுந்தது. சில நாட்களில் சிறிய பச்சை முளைகள் தோன்றின. அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு. பல நாட்களுக்கு பிறகு அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். ஒரு மாலை அவன் ஒரு சத்தம் கேட்டான். அவன் திரும்பி பார்த்தான். ஒரு பெண். அவள் பயந்தாள். அவள் தனியாக இருந்தாள். அவள் வழி தெரியாமல். அவள் அந்த காட்டில் சிக்கியிருந்தாள். கரண் மெதுவாக அவளிடம் சென்றான். அவளுக்கு உணவு கொடுத்தான். அவளை அமைதிப்படுத்தினான். நாட்கள் சென்றது. அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த தனிமையில் ஒரு உறவு உருவானது. அது மெதுவாக அன்பாக மாறியது. அவர்கள் திருமணம் செய்தார்கள். அந்த குடிசை மீண்டும் உயிர் பெற்றது. சில மாதங்களில் ஒரு குழந்தை. அந்த வீட்டில் சிரிப்பு மீண்டும் வந்தது. கரண் இப்போது பலமானவன். அவன் வீட்டை சுற்றி வேலி அமைத்தான். அவன் காட்டு மிருகங்களை தடுக்க ஆரம்பித்தான். அவன் குடும்பத்தை காப்பாற்ற ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் தனது குடும்பத்துடன் நின்று அந்த காட்டை பார்த்தான். அவன் மனதில் ஒரு உணர்வு. இந்த காடு என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்தது, ஆனால் அதே காடு எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தது. அவன் சிரித்தான். அவன் கண்களில் கண்ணீர். ஆனால் அது துக்கம் இல்லை, அது வாழ்க்கையை வென்ற மனிதனின் கண்ணீர்.